1896ல தி கிரேட் அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான். திறந்தவெளி கடல் பகுதியில 30 மைல் பயணம் செஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்து சேர்றான். சிறை காவலர்கள் அவன் அந்த பகுதி முழுவதும் தேடி கிடைக்காத காரணத்தால அருகில் இருக்கக்கூடிய தீவுகள்ல அவனோட நடமாட்டம் இருக்கா என்ற பார்வையில ஒவ்வொரு தீவா தேடி பார்க்கறாங்க. அப்படி போகும்போது இந்த தீவோட கடற்கரையில உடல் ஒன்று அழுகிய நிலையில கிடக்குது. பக்கத்துல போனதும் அந்த உடல் காணாம போன கைதியோட உடல் தான்னு அடையாளப்படுத்துறாங்க. ஆனா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த உடல் முழுவதும் அம்புகளால தாக்கப்பட்ட நிலையிலும் மேலும் தொண்டை அறுக்கப்பட்ட நிலையிலும் இருந்தது. கைதியோட உடல் கிடைச்ச இந்த தீவு தான் நார்த் சென்டினல் என்று அழைக்கப்படக்கூடிய சென்டினல் மக்கள் வாழக்கூடிய தீவு. இங்கு பயணம் தவறி போனா மரணம் நிச்சயம் என்பது எழுதப்படாத உண்மை. 1981 ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரைம்ரோஸ் என்ற சரக்கு கப்பல் வங்கதேசத்திலிருந்து புறப்பட்டு ஆஸ்திரேலியா நோக்கி பயணிக்குது. அப்படி பயணிக்கும் போது துரதிருஷ்டவசமா பாறைகள் மீது மோதியதால இதுக்கு மேல கொஞ்சம் கூட நகர முடியாம திணறுது. அப்ப இரவு நேரம் என்பதால கப்பல்ல இருக்கிறவங்க கப்பல் எந்த பகுதியில தரை தட்டி நிக்குதுன்னு கூட பார்க்க முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஒரு வழியா விடிந்ததும் சில மீட்டர் தூரத்திலேயே கப்பலுக்கு பக்கத்துல ஒரு தீவு இருப்பதை பாக்குறாங்க. அந்த தீவு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. காரணம், அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீர் கீழே இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் தெரிகிற அளவுக்கு கண்ணாடி மாதிரி காட்சியளிச்சிச்சு. மேலும் அழகூட்டும் விதமா அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய வெண்ணீர கடற்கரை மணலும் அந்த பகுதி முழுவதும் படர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த மரங்களும் அந்த தீவை சொர்க்கம் போல அவங்களுக்கு காட்டுச்சு. அந்த கப்பலோட கேப்டன் தான் கிட்ட இருக்கக்கூடிய வரைபடத்தோட உதவியின் மூலமா தன் கப்பல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தீவு நார்த் சென்டினல் தீவா இருக்கலான்னு உறுதிப்படுத்துறாரு. அப்போ அந்த தீவுல இருக்கிற சென்டினல் பழங்குடியின மக்களை பத்தி அந்த கப்பல்ல இருக்கிறவங்க யாரும் தெரிஞ்சு வச்சிருக்கல. மேலும் சில நாட்கள் அந்த கப்பல் உதவிக்காக அந்த பகுதியில காத்துக்கிட்டு இருந்த சமயத்துல கப்பலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கோபுரம் வழியா காவலுக்கு இருக்கக்கூடிய நபர் ஒருவர் பார்க்கும்போது சில மனிதர்கள் அந்த தீவுல இருந்து வருவதை பார்க்கறாரு. ஒருவேளை கப்பலை மீட்க வந்த மீட்பு குழுவினரா இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்துல கப்பல்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு தகவலை தெரிவிக்கிறாரு. கப்பலை நோக்கி கிட்ட நெருங்க நெருங்க அந்த மனிதர்களோட தோற்றம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. காரணம், அவர்கள் முழு நிர்வாணமாகவும் மற்றும் கைகள்ல வில் போன்ற கூர்மையான ஆயுதங்களை ஏந்தி ஆரவாரத்தோட நெருங்கி வருவதை பார்த்ததும் இவர்களுக்கு ஒருவித பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துச்சு. ஏதோ அசம்பாவிதம் ஏற்பட போவதை முன்கூட்டியே உணர்ந்த அந்த கப்பலோட கேப்டன் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய தன் நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் தங்களை தாக்க வருவதையும் அவர்கள் மனித மாமிசம் உண்ணக்கூடிய நபர்கள் போல காட்சியளிப்பதாகவும் தெரிவிக்கிறாரு. மேலும் தங்களை தற்காப்பதற்காக உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் போதிய துப்பாக்கிகளை வழங்குமாறும் கோரிக்கை வைக்கிறாரு. உடனே ஹாங்காங் அரசு இந்திய அரசு தொடர்பு கொண்டு பிரைம்ரோஸ் கப்பலை அந்த மனித மாமிசம் உண்ணும் காட்டு மிராண்டிகளிடமிருந்து மீட்குமாறு உதவி கேட்டுச்சு. அதற்கு இந்திய அரசு அந்த சென்டினல் பழங்குடியின மக்கள் மனித மாமிசம் உண்ணக்கூடிய நபர்கள் அல்ல என்பதையும் மேலும் உடனடியாக மீட்பு குழு அந்த பகுதிக்கு அனுப்பப்படும் என்பதை உறுதியளித்தது. உதவிகள் வரும் வர கப்பல்ல இருந்த நபர்கள் தங்களோட கைகள் இருக்கக்கூடிய கோடாரிகள் மற்றும் இரும்பு கம்பிகளால 24 மணி நேரமும் அவர்கள் கப்பலை நெருங்க விடாம காவல் காத்து கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்துல இந்திய அரசு ஹெலிகாப்டர் மற்றும் இழுவை படகுகள் அனுப்பி அந்த பிரைம்ரோஸ் கப்பல்ல இருக்கக்கூடிய மாலுமிகளை ஹெலிகாப்டர் உதவியோட மீட்டது. மேலும் அந்த கப்பலை மீட்க முடியாத நிலைமையில அந்த கப்பல் அங்கேயே கைவிடப்பட்டது. ஒருவேளை மீட்பு குழு வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் சரி, அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஒருத்தரும் உயிர் பிழைச்சிருக்க முடியாது என்பதுதான் உண்மை. காரணம், ஒலிம்பிக்ல கலந்து கொள்ற வில்வித்தக்காரனோட அம்பு கூட குறி தப்பலாம், ஆனா இந்த சென்டினல் மக்களோட குறி மட்டும் தப்பாது என்பதுதான் வரலாற்றுல நடந்த நிகழ்வே சான்று. இப்போ கூட கூகுள் சேட்டலைட் மேப்ல அந்த பிரைம்ரோஸ் கப்பலை பார்க்க முடியும். இந்த நார்த் சென்டினல் மக்களை பத்தி வரலாற்றுல எதுவும் குறிப்பு இருக்கான்னு பார்த்தா 2 முக்கிய தகவல் கிடைக்குது. 1296ல மார்க்கோ போலோ தன்னோட அந்தமான் பயணத்தின் மூலம் ஏற்பட்ட அனுபவத்தை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வகையில குறிப்பிட்டிருக்காரு. அவர் அந்தமான் தீவு பழங்குடியின மக்களை நாய் போன்ற தலை, காது மற்றும் பற்களை கொண்ட மனிதர்கள் என்றும் இவர்கள் மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய கூட்டம் என்றும் குறிப்பிட்டிருக்காரு.
மற்றொரு தகவல் என்னன்னா 1771 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் இந்த நார்த் சென்டினல் தீவு வழியா பயணிக்கும் போது கடற்கரை பகுதிகளில் நெருப்பு எறிவதை பார்த்ததாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவர்களோட பயணம் வேறு காரணங்களுக்காக என்பதால அதை கண்டும் காணாம சென்றாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த சென்டினல் மக்கள் நெருப்ப கூட இன்னும் உருவாக்க தெரியாதவர்களா தான் இருக்காங்க. ஆனா இயற்கையாக மின்னல் மற்றும் காட்டுத்தீ மூலம் கிடைக்கக்கூடிய நெருப்பை அணைய விடாம தங்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொள்றாங்க. யார் இந்த சென்டினல் மக்கள்? இவங்க நிஜமாவே தங்களை சென்டினல் என்றுதான் அழைச்சுப்பாங்களா? இந்த உலகத்துல வாழக்கூடிய பழங்குடியின மக்களை அடையாளப்படுத்த அவர்கள் பேசுற மொழி அல்லது அவர்களோட வாழ்வியல் மற்றும் கலாச்சாரத்தை புரிஞ்சு கொள்வது ரொம்ப அவசியம். அதன் அடிப்படையில தான் அவங்கள அடையாளப்படுத்த முடியும். உதாரணமா அந்தமான் தீவுகள்ல வாழக்கூடிய மற்றொரு பழங்குடியின மக்களை ஜாரவாஸ்னு வெளி உலக மக்களால அழைக்கப்படுது. உண்மையில ஜாரவாஸ்னா அந்நியர்கள்னு அர்த்தம். ஆனா இந்த மக்கள் தங்களை யாயங்னான்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஜாரவாஸ் பழங்குடியின மக்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா வெளியுலக மக்களான நம்மளை அவர்கள் கிட்ட நெருங்க விட்டதுதான் காரணம். ஆனா இந்த அனுமதிக்கான கதவுகள் எல்லா பக்கமும் திறந்திருப்பதில்லை. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த நார்த் சென்டினல் தீவுல வாழக்கூடிய பழங்குடியின மக்களோட வரவேற்பு என்பது கூர்மையான அம்புகளால மட்டுமே என்பதால வெளி உலகத்துக்கு அவங்க எந்த மொழி பேசிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன என்பது மர்மம் நிறைஞ்ச ஒண்ணா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சென்டினல் இன மக்கள் அந்தமான்ல மற்ற பகுதியில் வாழக்கூடிய இனக்குழுவுடன் சேர்ந்த ஒரு பிரிவினரா இருக்கலாம்னும், மேலும் அவர்கள் பேசக்கூடிய மொழியும் இந்த சென்டினல் மக்கள் பேசக்கூடிய மொழியும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு யுகத்தின் அடிப்படையில எண்ணினாங்க. ஆனா அந்தமான்ல வாழக்கூடிய மற்ற பழங்குடியின மக்கள் இந்த சென்டினல் மக்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது இவர்களுக்கு அது சுத்தமா புரியல என்பதுதான் இந்த உலகத்துக்கு புரியாத புதிரா இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவோ பழங்குடியின மக்கள் இருந்தும் இந்த அளவுக்கு இந்த ஒரு இனக்குழு மட்டும் ஏன் வெளி உலக தொடர்பு இல்லாம இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்க? வரலாற்றுல நமக்கு கிடைத்த தகவலோட அடிப்படையில தொடக்க காலகட்டத்துல இந்த சென்டினல் பழங்குடியின மக்கள் இவ்வளவு ஆக்ரோஷமா இருந்ததில்லைன்னு தான் சொல்லணும். உதாரணமா இப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய பழக்கமான யாராவது அந்த தீவுக்கு பக்கத்துல வந்தா கூட அம்புகளால ஏவி கொள்ளக்கூடிய மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. ஆனா ஒரு 100 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட ஆக்ரோஷமான எண்ணம் அவர்களுக்கு இருந்ததில்லை. அதுக்கு ஆதாரமா 1867 நினிவேன்னு அழைக்கப்படக்கூடிய இந்திய கப்பல் ஒண்ணு நார்த் சென்டினல் வழியா போய்கொண்டிருக்கும் போது பாறைகள்ல மோதி அடிப்பகுதி சேதமடைஞ்சு அங்கேயே தரத்தட்டி நின்னது. அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய படகுகள் வழியா சுமார் 86 பயணிகள் உட்பட 106 பேர் அருகில் இருக்கக்கூடிய நார்த் சென்டினல் தீவை வந்து அடைகிறாங்க. இவர்கள் இந்த தீவுக்கு வருவதை பார்த்த சென்டினல் பழங்குடியின மக்கள் முதல் 2 நாட்கள் அவர்களை ஒண்ணுமே செய்யல. சொல்ல போனா இந்த நினிவே கப்பல் பயணிகளுக்கு இந்த தீவுல இப்படிப்பட்ட ஒரு காட்டுவாசிகள் இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு தான் இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா சென்டினல் மக்களோட அந்த பொறுமை வெறும் 2 நாட்களுக்கு மட்டும்தான். 3ஆம் நாள் காலையில அவர்கள் உணவு உண்ணும் சமயத்துல சற்றும் எதிர்பாராத நேரத்துல ஒரு காட்டுவாசி கூட்டம் அவர்களை ஆக்ரோஷமா தாக்குது. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத இவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியாம கைகளில் இருக்கக்கூடிய கட்டை மற்றும் இரும்பு பொருட்களை கொண்டு தற்காத்துக்கிறாங்க. அந்த சமயம் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால ராயல் நேவியோட தலைமையில அதிவேக படகுகள் அவர்களை மீட்கும் வர தங்களை எப்படியோ தற்காத்துக் கொள்றாங்க. உயிர் பிழைச்சவங்க அந்த சென்டினல் வாசிகளை முதலா அருகிலிருந்து பார்த்த தங்களோட அனுபவத்தை வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறாங்க. அவர்கள் பார்க்க முழு நிர்வாண தோற்றத்தோடும் மூக்குக்கு மேல சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு மற்றவர்களை பயப்பட வைக்கக்கூடிய சத்தத்தையும் எழுப்பினாங்கன்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 108 பேர் கொண்ட குழுவை அவர்கள் தீவுக்குள்ள நுழையும் போது தாக்காம 2 நாட்கள் பொறுமையா இருக்க காரணம் என்ன? தவறுதலா உள்ள வந்த இந்த அந்நியர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் என்ற கண்ணோட்டத்துல அவர்கள் பொறுமை காத்திருக்கலாம் என்பதாலையும், மேலும் 2 நாட்களுக்கு மேலானதால ஒருவேளை இந்த நிலப்பகுதியை கைப்பற்ற வந்தவர்கள் என்ற பயத்தின் அடிப்படையில 3ஆம் நாள் பொறுமை இழந்து தாக்குதல் நடத்தியிருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு தோணுது. 1880 அந்தமான் ராயல் நேவியோட அதிகாரியான மோரிஸ் விடல் போர்ட்மேன் என்பவரோட தலைமையில ஒரு பெரும் படையுடன் நார்த் சென்டினல் தீவுல தரையிறங்குறாங்க. அவர்கள் உள்ள வருவதை பார்த்த இந்த நார்த் சென்டினல் மக்கள் ஏதோ ஆபத்து தங்களை நோக்கி வருவதை உணர்ந்து தீவோட நடுப்பகுதிக்கு சென்று பதுங்கியதாக சொல்லப்படுது.
இந்த போர்ட்மேன் தீவுக்குள்ள போகும்போது சென்டினல் மக்களோட குடியிருப்பு பகுதிகளை பார்வையிடுறாரு. ஆனா யாருமே இல்லாத காரணத்தால திரும்பி போக முயற்சிக்கும் போது 2 வயதான மனிதர்கள் மற்றும் 4 குழந்தைகள் அந்த பகுதியில தென்படுறாங்க. அவர்களை பார்த்ததும் இந்த போர்ட்மேனுக்கு ஒருவித விபரீத ஆசை ஒண்ணு தோணுது. அது என்னன்னா, அவர்களோட நடவடிக்கைகளை மற்றும் குணத்தை ஆராய்வதற்காக போர்ட்மேன் அந்த 6 பேரையும் அந்த தீவுல இருந்து கடத்துறாரு. ஆனா சோகமான செய்தி என்னன்னா, அவர்களை கொண்டு போன சில நாட்கள்லயே அந்த 6 பேரும் நோய்வாய்ப்படுறாங்க. மேலும் அவர்கள் கொண்டு போன அந்த 2 முதியவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. அதனால இதுக்கு மேல தாமதிச்சா இந்த 4 குழந்தைகளும் இறக்க நேரிடும் என்பதால அந்த தீவுக்கே திரும்ப அனுப்பிடலாம் என்ற எண்ணம் அவருக்கு தோணுது. அப்படி அனுப்புனா என்ன பாதிப்பு ஏற்படும் என்று அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதுல ஒண்ணு, அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நோய் மற்ற சென்டினல் மக்களிடமும் பரவி அவர்கள் அனைவருமே இறக்க நேரிடலாம் என்ற பயமும் இருந்தது. மேலும் குழந்தைகள் கடத்தப்பட்டது இந்த சென்டினல் மக்களுக்கு தெரிஞ்சா இனி வெளியிலிருந்து வரும் மனிதர்களுக்கு கவனிப்பு என்பது ஆக்ரோஷமான முறையில இருக்கலாம் என்பதை கணிச்சாரு. எல்லாத்தையும் கடந்து குழந்தைகளுக்கு சில பரிசு பொருட்களை அவர்களிடம் கொடுத்து அந்த தீவுக்கே திரும்ப அனுப்பிடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் அந்த சென்டினல் மக்களோட ஆட்டம் தொடங்குது. போர்ட்மேனோட இந்த கடத்தலுக்கு அப்புறம் நடந்த முதல் சம்பவம் 1896ல கைதி ஒருத்தர் கழுத்தறுபட்டு கொல்லப்படுறத இந்த பதிவோட தொடக்கத்திலேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் 1974ல இந்த சென்டினல் மக்களை படம் பிடிக்க போனவங்க தாக்கப்படுறாங்க. 1981ல பிரைம்ரோஸ் கப்பலை தாக்குறாங்க. 2006ல தவறுதலா 2 மீனவர்கள் சென்டினல் தீவை அடைஞ்சதால கொல்லப்படுறாங்க. இப்ப கடைசியா நடந்த சம்பவமான நவம்பர் 2018ல ஜான் ஆலன் என்ற அமெரிக்காவை சேர்ந்த நபர் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இந்த சென்டினல் மக்களோட கோபத்தை தனிய வைக்க ஏகப்பட்ட தன்னார்வலர்கள் அந்த தீவை நோக்கி சென்று பரிசுகள் கொடுத்து அவர்களை எப்படியாவது நண்பர்களாக்கி கொள்ள எவ்வளவோ முயற்சி நடந்தது. ஆனா இந்த நட்புகள் எல்லாம் தங்களுக்கு பிடிச்ச பரிசு பொருட்களை வாங்குற வரைக்கும் மட்டும்தான், அதுவும் தூரத்துல இருந்து. ஒருவேளை மீறி அவர்கள்கிட்ட நெருங்க நினைச்சா என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இதுக்கு மேல அவர்களை தொந்தரவு செய்ய அனுமதிக்காத இந்திய அரசு அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியில 4 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டு பாதுகாக்கிறாங்க. இங்கிலாந்துல போர்ட்மேன் கிட்ட ஒரு நிகழ்ச்சியின் போது சென்டினல் தீவுல வாழக்கூடிய அந்த சென்டினல் மக்களை பத்தி கேட்கறாங்க. அப்போ போர்ட்மேன் அளித்த பதில் ரொம்ப தெளிவா இருந்தது. அது என்னன்னா, அவர்களை தொந்தரவு செய்யாம இருக்கிறது தான் நல்லதுன்னு, ஒருவேளை செஞ்சா இழப்பு என்பது 2 பக்கமும் இருக்கும் என்பதை வருத்தத்தோட பதிவு செய்யறாரு.